ஆதித்யா இனிமே என் லைஃப்ல ஒருத்தன். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஆதி. சரி பாரதி, அப்ப நான் வரேன். எனக்கு வெக்கமா இருக்கே. ஒன் செகண்ட், நான் கால் பண்றேன். இத உடனே போய் லட்சுமி கிட்ட சொல்லு. நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேம்மா. பேசலாமா? எதுக்கு இப்ப நீ திரும்பி நின்னுட்டு இருக்க? திரும்ப. ஆதியப்பா, நீங்க எப்போ வந்தீங்க? அது நான் இப்பதான் லைட்டா தடுக்கி விழுந்து அப்படியே அவங்களையும் இழுத்து மேல. என்னடி, என்ன சிரிப்பு? அம்மா, ஆதித்யாக்கு நாளைக்கு பர்த்டே. அத சொல்லதான் வந்தேன். அவனுக்கு என்ன வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு வாங்கலாமா? அதை கேட்டுட்டு போக தான் வந்தேன். அப்படியே கடைக்கு போலான்னு கேட்க வந்தம்மா. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நாம கடைக்கு போலாம். சரிம்மா. அப்ப நாளைக்கு அந்த குட்டி பையனோட பர்த்டேவா? அப்ப சரி, பெருசா சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதான். சரி, நான் போய் எல்லா செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓ எஸ். ஹே ஆதி, நானும் அண்ணனும் இப்பதான் உன்னை பார்க்கலாம்னு நினைச்சோம். நீயே வந்துட்ட. என்ன விஷயம் மித்ரா? நாளைக்கு உன் பர்த்டே. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு தான் நாங்க இப்ப பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா, ஆதித்யாக்கு நாளைக்கு பர்த்டே. அத சொல்லதான் வந்தேன். ஆதி, என்ன பர்த்டேன்னு சொன்னதும் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நாளைக்கு ஏன் பிறந்த நாளா? நாளைக்கு ஆதியோட பர்த்டேவா? என்ன ஆதி, பர்த்டேவே மறந்துட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. நானும் அண்ணாவும் கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண போற புது இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ நான் இன்வைட் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற டேட்டை டிக்ளேர் பண்ண போறோம். சோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. நாளைக்கு நம்ம சொல்ல போற டேட் மிஸ் ஆகவே கூடாது. ஆதி, are you all right? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லட்டுமா? என்ன ஆதி? நம்ம ஆதித்யா இருக்கான்ல, அவனுக்கும் நாளைக்கு தான் பர்த்டே. மித்ரா, எனக்கு அதை கேட்டதும் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க ஆதி? ஆமா மித்ரா, what a coincidence. அதனால என் பர்த்டேவோட சேர்த்து ஆதித்யாவோட பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணோம். என் அம்மாவோட திதி விஷயத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டா இப்படி ஒரு விஷயம். நல்லா இருக்குல்ல? தேங்க்ஸ் மித்ரா. நீ உன் சைட்ல ஏற்பாடுலாம் பண்ணு, நான் எந்த பாத்துக்கிறேன். ஓகே? அவன் பையனுக்கு ஊரறிய பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எது சொன்னாலும் வாய அடைச்சற, உன்கிட்ட எதுவுமே பேச முடியல.
வாய திறந்தாலே பேசக்கூடாதுன்னு சட்டம் வேற போடுற. பாட்டி, தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் தலையிடாதீங்க. இது என்னோட வாழ்க்கை. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லாதீங்க. ஏற்கனவே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன். ஆமாடி, உன்னோடது வேற வாழ்க்கை, என்னோடது வேற வாழ்க்கை. இத நிக்கிறாளே லட்சுமி, அவளுக்கு ஒரு வாழ்க்கை. போடி போடி போக்கத்தவள. நீ பேசுறதுக்கெல்லாம் நாங்க அடங்கி போறதால உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன பல்ல தட்டி கையில குடுத்துருவேன். உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் நாங்க தட்டி கேட்போம். அதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பெருசா பேச வந்துட்டான். பாட்டி, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்னது சத்தியமா? அடி போடி பைத்தியக்காரி. பாரதி, சத்தியம் வாங்கி நீ எங்க வாயடைக்கலாம்னு நினைக்கிறியா? என் மேல உங்க 2 பேருக்கும் எல்லா உரிமையும் இருக்குல்ல, அப்போ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இவ கேக்குறத பார்த்தா ஏதோ வில்லங்கமா கேட்க போறா லட்சுமி. சரிடி, சத்தியம். லட்சுமி, அந்த சத்தியத்தை நீயும் பண்ணிரு. மகாராணி என்ன சத்தியம் கேட்க போறான்னு பாக்கலாம். சத்தியம் பாரதி. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு வீட்ல என்ன நடந்தாலும் நீங்க வாயை திறக்க கூடாது. புரியுதா? அதே மாதிரி ஆதிய பத்தின எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. இது நல்ல போங்காட்டமா இருக்கேடி. நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, தமிழ், ஆதித்யா, இங்க வாங்க. பாட்டி, இவங்க 2 பேர் மேல சத்தியம் பண்ணுங்க. ஏய் பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தியம் பண்ணுங்க.